ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திடீரென புற்றீசல் போல் ஆங்காங்கே முளைத்து கொண்டிருக்கும் இந்த கட்டடங்கள் தான் எதிர்காலத்தில் பெரும் இயற்கை பேரிடர்களுக்கு காரணமாய் அமையப் போகிறது என்ற உண்மையை அறிந்தும் அதிகாரிகள் பெட்டி பாம்பாய் அடங்கியிருப்பதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு அதிர வைக்கிறது. மலைகளின் ராணி என வர்ணிக்கப்படும் உதகை அமைந்திருக்கும் நீலகிரியில் கனிமவள கொள்ளை ஒருபுறம் தாண்டவமாடுகிறது என்றால், மறுபுறம் விதிமுறைகளை மீறிய கட்டடங்கள் இயற்கைக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். குறிப்பாக இயற்கையின் தாய்மடியாக இருக்கும் உதகையை இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாக்கும் வகையில் கடந்த 1993ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நீலகிரிக்கென தனியாக மாஸ்டர் பிளான் சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் உதகையில் 21 அடிக்கு மேல் உயரத்தில் கட்டடங்கள் கட்டப்படக்கூடாது, 45 டிகிரி சாய்வான மலைப்பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டடங்களை கட்டக்கூடாது போன்ற கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டன. அதன் பிறகு கட்டடங்களை நெறிமுறைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதோடு ஊட்டி முழுவதும் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய கட்டடங்கள் மட்டுமே எழுப்பப்பட்டு வந்தன. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விதிமுறைகளில் செய்யப்பட்ட தளர்வுகளால் வசதி படைத்த பலரும் எளிதாக அனுமதி பெற்று பல அடுக்கு கட்டடங்களை கட்டி வந்தனர். இருப்பினும் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த இன்னசென்ட் திவ்யா அனுமதியின்றி விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை பட்டியலிட்டு அவைகளுக்கு சீல் வைத்து அதிரடி காட்டினார். ஆனால் அவர் பணிமாற்றலாகி சென்றதிலிருந்து அரசியல்வாதிகளின் துணையோடு சீல் வைக்கப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக புகார்கள் பறக்கின்றன. இதனிடையேதான் ஊட்டியில் திரும்பும் பக்கமெல்லாம் புது புது கட்டடங்கள் மழைக்காளான்கள் போல முளைத்திருப்பது பலத்த சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. கட்டடங்கள் யாவும் பன்னடுக்குகளை கொண்டவையாக இருக்கும் நிலையில் யார் அனுமதி கொடுத்தார்கள் என்ற கேள்வி மேலோங்கி நிற்கிறது. அதுவும் பழைய வீடுகளை புதுப்பிப்பதற்காக அனுமதி வாங்கிவிட்டு முறைகேடாக புதியதாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதுவும் வணிக கட்டடங்கள், காட்டேஜ்கள், ரிசார்ட் போன்றவைகளே கட்டப்பட்டு வருகின்றன. 21 அடி உயரம் வரைக்கும் கட்டடங்கள் கட்டலாம்ன்ற ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறைப்படி சாதாரண ஏழை மக்கள் வந்துட்டு கட்டடங்கள் கட்ட முடியறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனங்களும் காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய 3 அடுக்கு கட்டிடம்லாம் கட்டிட்டு வராங்க. இதில் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டக்குள்ளோ ஆக்கா கமிட்டின்னு சொல்லி சென்னையிலேருந்து அனுமதி வாங்கிட்டு வந்து, நாங்கள் AAA கமிட்டியிலேருந்து அனுமதி வாங்கிட்டு வந்து விடுதிகளை கட்டுறோம், பில்டிங்கில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் சாதாரண ஏழை மக்களுக்கு ஒரு சின்ன வீடு கட்டணும்னா அதை கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு பல வருஷங்கள் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது இல்லை. இதனை கண்காணித்து தடுக்க வேண்டிய நகராட்சி அதிகாரிகளும் கவுன்சிலர்களும் கமிஷன் பெற்றுக்கொண்டு கமுக்கமாக இருந்து வருவதாக பகீர் கிளம்பி உள்ளது. அதிலும் சில கவுன்சிலர்கள் கமிஷன் வாங்குவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் கட்டுமான கான்ட்ராக்டரையும் எடுத்துக்கொண்டு கமிஷன் பணத்தில் காட்டி உருள்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அனுமதியின்றி கட்டப்படும் கட்டடங்கள் குறித்து திமுக கவுன்சிலர் ஒருவரே நகர்மன்ற கூட்டத்தில் குமுறி தள்ளிய கூத்தும் உதகையில் அரங்கேறி இருக்கிறது. நீதிமன்றங்களும் அவ்வப்போது இந்த விவகாரங்களில் தலையிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு குட்டு வைத்து அனுப்பி வரும் சூழலில் மாவட்ட ஆட்சியரான லட்சுமி பவ்யா தண்ணீர் பெயருக்கு ஓரிரு இடங்களில் ஆய்வு செய்துவிட்டு அதன் பிறகாக ஏரோப்ளேன் மோடிற்கு சென்று விடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உதகையில் காலங்காலமாக வாழும் மக்கள் சிறிதாக கட்டுமான பணி மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாய்படாத பாடுபடும் சூழலில் பெரும் வணிக நிறுவனங்கள், காட்டேஜ்கள், ரெசார்ட்டுகள் போன்றவைகளுக்கு மட்டும் எப்படி உடனடி அனுமதி கிடைக்கிறது என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.